அமுதா சிவா கல்யாணம் ஒரு வருஷத்துக்கு நடக்கவே நடக்காது. அழுது அழுது சாகணும். ரோஜா, ஏன் கத்துறீங்க? உங்க அதிகாரம் எல்லாம் எங்க செல்லுபடி ஆகாது. எங்க அக்கா மனசை நோக்கடிக்கிறீங்க? எங்க வீட்டு வாசல்ல பாட கட்டின கையோட உங்க வீட்டு வாசல்ல வாழைமரம் கட்டணும்னு நினைக்கிறீங்க? எங்க அக்கா கழுத்துல இருந்து தாலி இறங்கின கையோட அதை பத்தி கூட கவலைப்படாம உங்க மக கழுத்துல தாலி இறங்கினதே குறியா இருக்கீங்க. நீங்க கேட்டபடியே என் சொத்துல சரி பாதிய நான் எழுதி வைக்க சம்மதிக்கிறேன். ஆனா என்னது ஆனா? என் பொண்ணு ரஞ்சனி சிவா மேல உயிரையே வச்சிருக்க. இந்த நேரத்துல அவகிட்ட போய் சிவாவை விட்டு கொடுன்னு என்னால சொல்ல முடியாது. அதனால இந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். நாங்க விட்டு கொடுக்கணுமா? உங்க முழு சொத்தையும் எப்படி எழுதி வாங்கணும்னு எங்க பாட்டிக்கு நல்லாவே தெரியும். அப்படி சொல்லடியே ராசாத்தி. உங்க முழு சொத்தையும் விட உங்க மக ரஞ்சனி பெரிய சொத்தா நினைக்கிறது சிவாவை தான். அந்த சிவா கண்டிப்பா எனக்கு கிடைக்கணும். அந்த சிவா எனக்கு புருஷன் ஆகணும். நானும் சிவாவும் புருஷன் பொண்டாட்டியா சந்தோஷமா வாழறத பார்த்து உங்க மக ரஞ்சனி வயிறறிஞ்சு சாகணும். சிவா ரோஜாவுக்கு புருஷன் ஆயிட்டாரேன்னு துடிச்சு சாகணும். அணு அணுவா சாகணும். அழுது அழுது சாகணும். ரோஜா, ஏன் கத்துறீங்க? உங்க அதிகாரம் எல்லாம் எங்க செல்லுபடி ஆகாது. நான் நினைச்சா அந்த வீடியோவை போலீஸ் கிட்ட கொடுத்துருவேன். அப்புறம் நீங்க உள்ள போயிடுவீங்க. வெளியே இருக்கிற உங்க பொண்டாட்டி பொண்ணு கிட்ட விளையாட ரொம்ப நேரம் ஆகாது. மிஸ்டர் ரத்னம், ரொம்ப நாள் கடத்தாம சீக்கிரமா நல்ல செய்தியோட வாங்க. இங்க பாருங்க, அன்னைக்கு போலீஸ் வந்தது, கல்யாண பேச்ச பேச முடியாது, சூழ்நிலை சரியில்லைன்னு பேசாம வந்துட்டோம். இன்னைக்கு என்ன சூழ்நிலை வந்தாலும் கல்யாணத்தை பத்தி கட் அண்ட் ரைட்டா பேசி ஒரு முடிவு எடுத்துட்டு தான் நாம வரோம். என்ன? சரிதாங்க, நீ சொன்ன மாதிரியே சம்பந்தி அம்மா பார்த்து பேசி கல்யாண விஷயத்தை பத்தி ஒரு முடிவு தெரிஞ்சுட்டே போவோம். வெளியே நல்ல வீராப்பா பேசிட்டு உள்ள அங்க வந்து பூம்பூ மாடு மாதிரி தலையாட்டிட்டே நிக்க கூடாது. என்னையே பாத்துக்கிட்டுருங்க. நான் என்ன பேசுறேனோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் பேசணும். என்ன? சரிதாங்க, சரி சரி. சரி சரின்னு மண்டைய ஆட்டிட்டு அங்க வந்து சொதப்பிடாதீங்க. அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துடும் சொல்லிட்டேன். பாருங்க, நான் மூடிக்கிட்டு இருக்கேன். அப்படியே வாங்க வாங்க. வாங்க. வணக்கம். வாங்க வந்து உட்காருங்க. உட்காருங்க. வாங்கம்மா. நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கோம். அம்மா இருக்காங்களா? இது அம்மா கூப்பிடுறேன். வாங்க சம்பந்தி. வணக்கம் சம்பந்தி அம்மா. உட்காருங்க. மறுபடியும் போலீஸ்காரங்க விசாரணை அது இதுன்னு வந்தாங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அன்னைக்கு அந்த இன்ஸ்பெக்டர் வந்து விசாரிச்சதோட சரி, அதுக்கப்புறம் யாரும் வரல. போலீஸ்காரங்கெல்லாம் விசாரிக்கிறத சந்தேகத்தின் பேர்ல தான் விசாரிப்பாங்க. உறுதியா தெரிஞ்சா வந்து விசாரிப்பாங்க. தப்பான தகவல் கிடைச்சுதான் வந்து விசாரிச்சிருப்பாங்க. விசாரிச்சது தப்புன்னு தெரிஞ்சதும் ஆஃப் ஆயிடுவாங்க. அப்புறம் சம்பந்தியம்மா, சம்பந்திக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டீங்களா? அப்புறம் ராமேஸ்வரம் போய் தேவநாத சுவாமி கோவில்ல மோட்ச தீபம் ஏத்தி வச்சுட்டு வாங்க. அப்பதான் சம்பந்தியோட ஆத்மா சாந்தி அடையும். வாங்க. நல்ல காரியம் தாங்க, கண்டிப்பா பண்ணிடலாம்.
இந்த உலகத்துல எந்த புண்ணிய ஸ்தலத்துக்கு போய் திதி கொடுத்தாலும் அவரோட ஆத்மா சாந்தி அடையாது. என் புருஷனை எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ அவ்வளவு கேவலமா பேசிட்டான். அந்த வேதனையில தான் மனசு ஒடிஞ்சு நொந்து போய் இனிமே உயிரோட இருக்க கூடாதுன்னு தான் என் புருஷன் தூக்கு போட்டு செத்து போயிட்டாரு. நான் பெத்த மகனே என் புருஷனுக்கு எமன் ஆயிட்டான். அழாதீங்க சம்பந்தி. அழுதா மட்டும் நம்ம பிரச்சனையெல்லாம் தீந்துருமா? நம்ம மனசை நாம தான் ஆறுதல் சொல்லி தேத்திக்கணும். நடந்ததையே நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து நடக்க போறது பத்தி நம்ம பேச வேண்டாமா? இனிமே நடக்கிறதுக்கு என்ன இருக்கு? அதான் எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. ஐயோ, என்ன சம்பந்தி இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா எப்படி சொல்லுங்க? இனிமே நீங்க நடத்த வேண்டிய நல்ல காரியங்கள் எவ்வளவோ இருக்கு. செத்து போன உங்க வீட்டுக்காரரு உங்களுக்கு துணையா இருந்து பக்கபலமா கூட நின்னு நிச்சயமா கடவுள் ஸ்தானத்துல இருந்து எல்லாத்தையும் நடத்தி வைப்பாரு. ஆமா சம்பந்தி, இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கும். நிச்சயம் பண்ண அன்னைக்கே கல்யாணத்தை. அமுதா சிவா கல்யாணம் ஒரு வருஷத்துக்கு நடக்கவே நடக்காது. என்ன சம்மதி சொல்றீங்க? கல்யாணம் இப்போதைக்கு நடக்காதா? ஒரு வருஷம் முடியட்டும், அதுக்கப்புறம் நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை வச்சுக்கலாம். எத்தனையோ பிரச்சனைகளை கடந்து வந்துட்டோம். ஒரு கட்டத்தில் அமுதாவே கல்யாணத்தை வேணான்னு சொன்னா, அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை தீர்ந்து அவளும் சம்மதிச்சா. கடைசியாக ஒரு வழியாக கல்யாணத்தை நடத்துகிற நேரத்தில் நீங்கள் ஒரு வருஷம் தள்ளி நல்ல முகூர்த்தத்தில் வச்சுக்கலான்னு சொல்கிறீங்க. பத்திரிக்கைலாம் அடித்து ஊருக்கெல்லாம் கொடுத்தாச்சு, சொந்த பந்தங்களுக்கெல்லாம் கொடுத்தாச்சு, மண்டபம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, சமயக்காரனுக்கு சொல்லியாச்சு, ரிசப்ஷன் கச்சேரின்னு எல்லாமே முடிவு பண்ணியாச்சு. இந்த நேரத்தில் போய் கல்யாணத்தை தள்ளி வைங்கன்னு சொன்னால் எப்படிங்க? இருக்கிற சொந்தக்காரங்க எல்லாரும் நிச்சயமான தேதியில் தான் கல்யாணம் நடக்கும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ போய் திடீர்னு உங்க பொண்ணுக்கும் என் பையனுக்கும் கல்யாணம்னு ஊருக்கே தெரியும், நான் இல்லேன்னு சொல்லல. ஆனா கல்யாணம் நடக்க இருந்த வீட்டுல கருமாதி நடந்துச்சேங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியுமே. சந்தோஷமா இருக்க வேண்டிய வீட்டுல சாவு விழுந்துருச்சு. இந்த கல்யாணம் நிச்சயம் பண்ண தேதியில நடக்குமா நடக்காதான்னு சந்தேகமா பேசிக்கிட்டு இருப்பாங்க. நாம ஒரு வருஷத்துக்கு கல்யாணத்தை தள்ளி வச்ச விஷயத்த வீடு வீடா போய் சொல்லணுங்கிற அவசியமே இல்ல. நாம பேசி முடிவு பண்ணினா போதும், விஷயம் ஊருக்கே தெரிஞ்சிடும் இல்லையா? அதுக்கு இல்ல சம்பந்தி, ஊரு உறவெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நாங்க பொண்ணை பெத்தவங்க, பெத்த பொண்ணு கல்யாணம் தள்ளி போச்சுன்னா மனசு என்ன பாடுபடும்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்களும் 2 பொண்ணை பெத்தவங்க தானே? நானும் 2 பொண்ணுங்களை பெத்தவதா இல்லைங்கள. ஆனா நான் எழுந்து நிக்கிறது பொண்ணையோ பொருளையோ இல்ல, போனா போகுதுன்னு உதறிட்டு போறதுக்கு. பூவையும் பொட்டையும் எழுந்து நிக்கிறேன், என் புருஷனை பறி கொடுத்துட்டு நிக்கிறேன். எங்க அக்கா மனசை நோக்கடிக்கிறீங்க? எங்க வீட்டு வாசல்ல பாட கட்டின கையோட உங்க வீட்டு வாசல்ல வாழைமரம் கட்டணும்னு நினைக்கிறீங்க? எங்க அக்கா கழுத்துல இருந்து தாலி இறங்கின கையோட அதை பத்தி கூட கவலைப்படாம உங்க மக கழுத்துல தாலி இறங்கினதே குறியா இருக்கீங்க. என்ன மனுஷங்க நீங்க எல்லாம்? ஐயோ கணேசா, நான் பேசிக்கிறேன். இங்க பாருங்க, என் மனசு பூரா ரணமா இருக்கு. என் மகன்கிட்டயே நான் பேசுறது இல்ல. அவனா பேச வந்தாலும் நான் காது கொடுத்து கேக்குறது இல்ல. அவன் மேல அவ்வளவு வெறுப்போட இருக்கிறேன். அவர் செத்ததுக்கு அவன்தான் காரணம். அவன் மேல எனக்கு அவ்வளவு வைத்தறிச்சல். கல்யாணங்கிறது மனசு நிறைய சந்தோஷத்தோட பரிபூரண சம்மதத்தோட அட்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணி வாழ்த்த வேண்டிய விஷயம். நான் இப்ப அந்த நிலைமையில இல்ல. நான் இருக்கிற கோலத்தை பாருங்க. இப்படியே நான் கல்யாணத்துல கலந்துகிட்டு எல்லாரையும் வரவேற்று நான் முன்னாடி நின்று எல்லாம் பண்ண முடியுமா? என்ன விடுங்க, ஏன் விதி. நான் ஏன் நிலைமையை நினைச்சு இந்த கல்யாணத்தை தள்ளி போடல. இந்த கல்யாணத்தை தள்ளி போடுறதுக்கு வேறொரு முக்கிய காரணம் இருக்கு. ஆமாங்க, எங்க குல வழக்கப்படி யாரு கொல்லி வைக்கிறாங்களோ அவங்க ஒரு வருஷத்துக்கு எந்த நல்ல காரியத்திலையும் கலந்து கூடாது. அப்படி பார்க்க போனா சிவா தான் அவங்க அப்பா கொல்லி வச்சான். அவனுக்கு போய் எப்படிங்க கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? அப்படி பண்ணி வச்சா எங்க குலத்துக்கே ஆகாதுங்க. எங்க குடும்பத்துக்கு ஆகாத விஷயத்தை நான் எப்படிங்க செய்ய முடியும்? என்னைக்கு இருந்தாலும்
உங்க பொண்ணு அமுதா தான் எங்க வீட்டு மருமக. அதுல எந்த மாற்றமும் இல்ல. சம்மந்தி, தங்கம், அவங்க தான் என்னைக்கு இருந்தாலும் அமுதா அவங்க வீட்டு மருமகன்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் என்ன? அவங்க விருப்பப்படி ஒரு வருஷம் தள்ளியே நடத்தலாம். கிளம்பு, போலாம். நாங்க வரோம் சம்பந்தி. வரும் சம்மந்தி. வாங்க சம்பந்தி. வரும். வாங்க. அமுதா இந்த பக்கமா தானே வருவா? நம்ம சொன்னதுல சூடாகி போனவ ரஞ்சனி கிட்ட போய் கேட்டாலா இல்லையா? என்ன நடந்ததுன்னே தெரியலையே. எப்ப போன் பண்ணாலும் நாட் ரீச்சபிள்னே வருது. அமுதா, அமுதா நிறுத்து, அமுதா நிறுத்து. இப்ப எதுக்காக வழி மறிச்சு நிறுத்துற? என்ன அமுதா இப்படி கேக்குற? ரஞ்சனிய பத்தி நான் உன்கிட்ட சொன்னது எல்லாத்தையும் கேட்டுட்டு உடனே அவகிட்ட போய் கேக்குறேன்னு சொன்ன. நீ கேட்டியா கேக்கலையான்னு ஒண்ணுமே தெரியலையே. என்ன நடந்துச்சு? நீ ரஞ்சனிய பார்த்து அவ சிவாவை லவ் பண்றாளா இல்லையான்னு கேட்டியா? நான் கேட்காம இருப்பேனா? கேட்டேன். கேட்டுட்டியா? அதுக்கு ரஞ்சனி என்ன சொன்னா? ரோஜாவோட நடவடிக்கை சரியில்லை, அதனால அவளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டேன்னு சொன்னா. இப்ப வெளியே வந்து உனக்கும் எனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் எங்க அப்பாவுக்கும், எனக்கும் எங்க அம்மாவுக்கும், எனக்கும் என் ஆபீஸ் ஸ்டாஃபுக்கும், இப்படி எல்லாருக்கும் எனக்கும் சண்டையை மூட்டி விட்டு எல்லாரும் என்ன வெறுக்கிற மாதிரி பண்ணிட்டா. அப்படித்தான் நீயும் என்ன வெறுக்கிறதுக்காக அவ பொய் சொல்றா. நீ எதையும் நம்பிடாதேன்னு சொன்னா. இல்ல முதா, நான் பொய் சொல்லல. அவ தான் பொய் சொல்றா. அவ சொல்றதெல்லாம் நீ நம்பாத. அவ சொல்றதுல ஒண்ணு கூட உண்மை இல்ல. நான் சொல்றது எல்லாமே உண்மை. தயவு செஞ்சு நான் சொல்றத நம்பு. ரஜினி சொல்றத நம்பாத. அவ பொய்ய உண்மைன்னு சொல்லி நம்ப வைக்கிறதுல பெரிய ஆளு. யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னதான் நான் காலேஜ் டைம்ல இருந்து பாத்துட்டு இருக்கேனே. எல்லா விஷயத்திலயும் என்னையும் ரஞ்சினியும் மூட்டி விட்டு வேடிக்கை பார்த்தவதானே நீ. அது இப்பவும் தொடரணும்னு பாக்குற. ஆனா இனிமே அது உன்னால முடியாது. ஐயோ அமுதா, அது படிக்கிற காலத்துல சும்மா ஒரு ஜாலிக்காக பண்ணது. அது ஒரு வயசு. அப்ப நான் உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல கேம் ஆடினது, உங்களுக்கு கொம்பு சீர் விட்டது, மோத விட்டு வேடிக்கை பார்த்தது எல்லாமே உண்மைதான். ஆனா இப்ப அப்படி கிடையாது. இப்ப இருக்கிற மெச்சூரிட்டியே வேற. இது உன்னோட வாழ்க்கை பிரச்சனை. நீ நல்லா இருக்கணும். நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு அடையாளம் தெரிஞ்சுக்கணும். யாரையும் நம்பி கெட்டு போயிடக்கூடாது. நம்பிக்கை துரோகி அடையாளம் கண்டுபிடிக்கணுங்கிற நல்ல எண்ணத்துலதான் இப்ப நான் ரஞ்சனி பத்தி உங்ககிட்ட சொன்னேன். நான் சொல்ற எல்லாமே நடந்த உண்மை, நடந்துட்டு இருக்கிற உண்மை. தயவு செஞ்சு என்ன நம்ப. நீ என்ன சொன்னாலும் நான் உன்னை நம்ப மாட்டேன். என் மேல உயிரே வச்சிருக்கிற ரஞ்சினிய பத்தி இல்லாதது பொல்லாததையும் சொல்லி நம்புன்னு சொன்னா நான் உன்னை நம்பணுமா? இங்க பாரு, என்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே நான் உன்னை நம்புறதா இல்ல. ஆடு வளர்க்கிறவனை நம்பாதான், அதை அறுக்கிறவனை தான் நம்புமா. அதே மாதிரிதான் நீயும் ரஜினி நம்பிட்டு இருக்க. அந்த அளவுக்கு அவனை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிட்டு இருக்கா. ரஞ்சினி என்ன பிரெயின் வாஷ் பண்ணல, நீ தான் என்ன பிரெயின் வாஷ் பண்ண பாக்குற. அது முடியலங்கிற விரக்தியில இப்படி வந்து பேசிட்டு இருக்க. ரோஜா, நீ என் நல்லதுக்காக சொல்ற நீயே, இப்ப நான் உன் நல்லதுக்காக சொல்றேன். இந்த போட்டு கொடுக்கற வேலையில விட்டுடு. நல்லா இருக்கிறவங்களை பிரிக்கிறதே வருஷ கணக்கா பண்ணிட்டு இருக்கல, அதான் உன் மனச பாதிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கிட்ட கோல் முட்டிக்கிட்டே இருக்க. நீ எதுக்கும் ஒரு நல்ல சைக்காட்டிஸ்ட் கிட்ட போய் பாரு. ஹேய், யாருக்கு நீ பைத்தியம் பிடிச்சிருக்கு? யாரை பார்த்து பைத்தியக்காரின்னு சொல்ற? இப்ப சொல்ற, நல்லா கேட்டுக்கோ. உன் தங்கச்சியால நீ, உங்க அப்பா அம்மா எல்லாருமே பைத்தியம் பிடிச்சி ரோடு ரோட அலைய போறீங்க. இது நடக்குதா இல்லையான்னு பாரு. எதுக்கு இவ இப்படி சம்மந்தமே இல்லாம பேசிட்டு போறா? வாங்க சார், வாங்க. என்னம்மா, என்ன பார்த்தது முகலாம் மாறுது, கைகாலெல்லாம் நடுங்குது. தப்பு பண்றவங்க தான் போலீஸ்காரங்களை பார்த்து பயப்படணும். நீங்க ஏன் பயப்படுறீங்க? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? என்னையும் வயசையும் பார்த்தா தெரியல நான் எந்த காலத்து பொம்பளைன்னு? அந்த காலத்துல போலீஸ்னா அவ்வளவு பயம். போலீஸ் ஊருக்குள்ள வர்றதுனாவே எல்லாரும் பயந்து போய் வீட்டுக்குள்ள போய் தாப்பா போட்டுக்குவாங்க. அந்த பயம் அப்படியே மனசுக்குள்ள பதிஞ்சு போச்சா. சின்ன பிள்ளைல போலீஸை பார்த்து பயந்தது இப்ப வயசானதும் அந்த பயம் போகல. அதான் உங்களை
இந்த உடுப்போட பார்த்ததும் எனக்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளவுதான். நீங்க ஒண்ணும் பயப்பட வேண்டாம், தைரியமா இருங்க, உட்காருங்க. பரவாயில்ல, நீங்க உட்காருங்க. நான் எப்படி உங்க முன்னாடி உட்காருறது? பரவாயில்லம்மா, வயசானவங்க, உட்காருங்கம்மா. ஆமாங்க, மூட்டு வலி அதான். ஒரு கேஸ் விஷயமா உங்களை விசாரிக்க வந்திருக்கம்மா. ஐயோ சார், நான் எந்த தப்பு பண்ணலையே. நீங்க தப்பு பண்ணீங்கன்னு சொல்ல வரல, நான் கேட்கிற கேள்விக்கு தெரிஞ்ச உண்மைகளை மறைக்காம சொல்லணும். சொல்லிடுறேன். அந்த சமயபுரத்தை சத்தியமா எனக்கு என்னென்ன விஷயம் தெரியுமோ அது எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். ஆமா, வேங்கடத்தாங்கிறது நீங்க தானே? ஆமா, நானே தான். வருமானத்துக்கு நீங்க என்ன பண்றீங்க? இந்த கவர்மெண்ட்ல வயசானவங்களுக்கு முதியோருக்கு உதவி பணம் கொடுக்கறாங்கல்ல, அதுல கொஞ்சம் பணம் வருதுங்க. அப்புறம் இந்த அக்கம் பக்கத்துல பிறந்த குழந்தைக்கு குளிப்பாட்டி விடுறது, கை வைத்தியம், நாட்டு வைத்தியம் பாக்குறது, ஏதோ என் பொழப்பு ஓடுதுங்க. இந்த வீடு சொந்த வீடா வாடகை வீடா? சொந்த வீடு இல்லைங்க, வாடகை வீடு இல்லைங்க. இந்த வீட்டோட சொந்தக்காரங்க வெளிநாட்டுல இருக்காங்க. அப்பப்ப வந்து போவாங்க, இங்க தங்குவாங்க, திரும்ப போயிடுவாங்க. அது வந்துங்க இந்த வீட்டை பெருக்கி சுத்தமா வச்சுக்கிறதுக்காகவும் பத்திரமா பாத்துக்கிறதுக்காகவும் என்ன இருக்க சொன்னாங்க. நானும் ஏதோ என் காலம் முடியிற வரைக்கும் இங்கே இருக்கலாம்னு இருக்கேன். ஆமா, சுருளிங்கிறது உங்க மகன் தானே? நினைச்சேன். இன்னும் அந்த கடன்காரனை பத்தி எதுவும் கேட்கலையேன்னு நினைச்சேன். நீங்களும் கேட்டுட்டீங்க. ஐயா, அவன் என் வயித்துல தப்பா பிறந்துட்டாயா. நான் மானசி. தள்ளாத வயசுலயும் மானம் மரியாதையோட கஞ்சி குடிக்கணும்னு உழைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன். அந்த ஈன பையன் என் நேரமும் குடிக்கிறாயா. அவனுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல. அவனை இந்த வீட்டுக்குள்ள சேர்க்கறது இல்லையா. அவன் என்ன தப்பு தண்டா பண்ணான்னு எனக்கு தெரியல. இத பாருங்க, நீங்க அவனை புடிங்க, ஜெயில போடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் வரமாட்டேன். உங்க மகன் சுருளி எந்த தப்பும் பண்ணல. உங்க மகனை பத்தி விசாரிக்க நான் வரல, நான் தனக்குடிய பத்தி விசாரிக்க தான் வந்தேன். நீங்க அவருக்கு இந்த வீட்டுல தங்க இடம் கொடுத்தீங்களா? ஆமாங்க, ஏதோ தங்கி இருந்தான். ஐயோ சார், அது ஏன் கேக்குறீங்க? ஐயோ பாவன்னு போக்கடை இல்லாம கையேந்தி என் வீட்டு வாசல்ல வந்து நின்னான். நானும் அனாதையோட அனாதைய அவனும் இருந்துட்டு போட்டுமேன்னு இடம் கொடுத்தங்க. அவ இத்தனை நாள் தங்க இடம் கொடுத்த என்னையே அவமானப்படுத்திட்டு போயிட்டாங்க. பிரிஞ்சு இருந்த குடும்பத்தை தேடி கண்டுபிடிச்சதும் என்ன உதாசீனப்படுத்திட்டான். அவன் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கான்னு பார்த்தா பொசுக்குன்னு போய் சேர்ந்துட்டாங்க. செத்து போயிட்டான்னு காதுல கேட்டதோட சரி, சாவுக்கு கூட நான் போகலைங்க. இங்க இருந்து அவர் குடும்பத்தோட போன தனக்கோடி மறுபடியும் உங்க கூட தொடர்புல இருந்தாரா? இல்லைங்க, அவன் குடும்பத்தோட போய் சேர்ந்துட்டான்னு மட்டும்தான் தெரியும். மத்தபடி எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. அவன் வீடு எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியாதுங்க. உங்க வீட்டுல தங்கியிருந்த தனக்கோடி ஒரு பொண்ணை கொலை செய்ய முயற்சி பண்ணிருக்காரு, உங்களுக்கு தெரியுமா? ஏன் சார், என்ன சார் சொல்றீங்க? தனக்கோடி ஒரு பொண்ண கொலை பண்ண முயற்சி பண்ணானா? அட பாவி, அதான் அவன் அல்பாயுசுல போயிட்டான். இத பாருங்க, கடவுள் இருக்காரு, நிச்சயமா இருக்காருங்க. வாழ வேண்டிய பொண்ண கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கானே, அதாங்க அந்த ஆண்டவன் அவன் உயிரை எடுத்துட்டான். தனக்கோடி அந்த பொண்ணை கொலை செய்ய முயற்சி பண்ணது பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இப்ப நீங்க சொல்லிதாங்க எனக்கே தெரியும். இங்க பாருங்கம்மா, இது பெரிய இடத்து விவகாரம். உங்களுக்கு ஏதாவது உண்மை தெரிஞ்சு அதை வெளியே சொல்லாம மறைச்சு அந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா விவகாரம் பெருசாயிடும். வேங்கடத்தால் தான் கொலை செய்ய தூண்டினாள் என்ற உண்மை போலீசுக்கு தெரிந்து விட்டதோ?